ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் ஆனியன் பீஸா. இதுக்கு தேவையான பொருட்கள் 5 முட்டை உடைச்சி வச்சது, நெய் தேவைக்கேற்ப போடணும், ஒரு ஆனியன், தக்காளி, கொத்தமல்லி, ஒரு துண்டு சீஸ், மிளகுத்தூள், உப்பு, பெப்பர். சீஸ் நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். மிக்சியில் உடச்சி வச்ச முட்டையில் உப்பு, பெப்பர், மிளகாத்தூள், கொத்தமல்லியும் கொஞ்சோண்டு போடணும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நெய் 2 ஸ்பூன் ஊற்றணும். நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். மிக்சியில் அடித்து வச்சதை எடுத்து பேனில் ஊற்றணும். ஊற்றிய பிறகு வெங்காயம் உங்களுக்கு தேவையான மாதிரி எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியும் அதே மாதிரி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவணும். கொத்தமல்லி ஃபுல்லாக தூவிட்டு கட் பண்ணி வச்ச சீஸு இது மேலே நல்லா போட்டு வைக்கணும், ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. சீஸ் போட்ட பிறகு ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுட்டு அடுப்பு ஃபுல்லாக சிம் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வைக்கணும். 10 நிமிஷம் கழித்து சுவையான எக் ஆனியன் பீஸா ரெடி. பேனில் இருந்து எடுத்து பிளேட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு பரிமாறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டிஷ் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.